ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாலேஜ் ஆஃப் த லா, சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும், சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் கன்க்ளூஷனில் கர்த்தரை அறிகிற அறிவு தான் நம்ம முக்கியம் சொல்லியிருந்தேன். கடவுள் யார், அவர் நமக்கு ஒரு சட்ட புஸ்தகம் கொடுத்துருக்காரு. அந்த சட்டத்தை நமக்கு தெரிந்தால் தான் அந்த சட்டத்தின்படி நம்மளால் வாழ முடியும், அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான். ஸோ சட்டத்தை அறிய வேண்டும் சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏன்னு கேட்டியா அதை அப்படி முக்கியத்துவப்படுத்துகிறோன்னா, தேவன் யார் என்ற அறிவு நமக்குள்ளே வேணும். கடவுள்னா யாருன்னு தெரியும் நமக்கு. ஏனென்றால் மோசையோட கர்த்தர் பேசும்பொழுது மோசை கேட்குறா, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்குறாரு. உங்களுடைய பேர் என்னங்க, நான் போய் மக்கள்கிட்ட சொல்லணுன்னா உங்களுடைய பேர் என்னன்னு கேட்பாங்களே மக்கள், நான் சொல்லணுமேன்றாங்க. ஏன்னா கடவுள்னு சொன்னால் பொதுவாக கடவுள்ன்றது கிடையாது. அந்த கடவுள் யார், அவரை என்ன செய்ய முடியும், அவர் நம் வாழ்க்கையில் என்ன செய்வார், அவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார், எதற்காக நம்ம பூமியில் படைத்திருக்கிறார்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணணும், ஒரு அடிப்படையான அறிவு தேவை. அந்த நாலேஜ் தேவை நமக்கு. சட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ, சட்டத்தை கொடுத்த நபரும் என்னது நமக்கு முக்கியமானவர். அவரை குறித்து நமக்கு சில அறிவு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா பைபிள் எல்லா இடத்துலையுமே கர்த்தர் அவருடைய பேர் என்னன்னு சொல்கிறார். 10 கட்டளை முதல் கட்டளையில் என்னை தவிர வேறு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுன்றார். ஸோ அவர் மட்டும்தான் தேவன் சொன்னால் அவர் யாருன்றதை நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரியணும். ஏனென்றால் எல்லா தெய்வமும் ஒன்று, எல்லா மதமும் ஒன்று, எல்லாமே ஒன்று தான் நினைக்கிறது தவறு. ஏன்னால் தேவன் நமக்கு ஒருவராக இருக்கிறார், அவர் ஒருவர் தான் தேவன். அவர் தவிர வேறு யாருமே என்னால் நமக்கு இங்கே தேவன் கிடையாது. அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த ஒருவர் தான் நமக்கு அப்பா. மிச்சம் யாருமே நம்மளால் என்ன பண்ண அப்பான்னு கூப்பிட முடியாது. அம்மான்னு கூப்பிட்டா ஒருவன் தான் அம்மா, எல்லாமே நமக்கு அம்மா கிடையாது. நம்ம பொதுவாக என்ன பண்ணலாம், பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லலாம், இல்லைன்னா வேறு உறவுகள் வச்சு கூப்பிடலாம். ஆனால் அப்பானா யாருங்க, ஒருத்தர் தான். அதே மாதிரி தேவன் ஒருவர் தான். தேவன் ஒருவர்னு சொன்னால் அவரை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண கனப்படுத்தணும். அப்போ அவர் யாருன்னு நமக்கு தெரியணும். தேவனுடைய நாமம் என்ன, தேவனுடைய பேர் என்ன, தேவன் எப்படி நம்ம உதவி செய்வார், தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம என்ன செய்யணுமா, வேதத்தில் வாசிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம ஜெபிக்கிறோன்னு சொன்னால், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் யாருன்ற அறிவு நமக்குள்ள என்ன பண்ணணும், வர வேண்டும். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போகிறாரு. இயேசு கிறிஸ்துவை அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த யூதர் அல்லாதவர்கள், ரோமர்கள், இவர்கள்லாம் தேவனை பிடிக்காதவங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த மகன் தானே, இவர் தச்சனுடைய மகன் தானே, இவர் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்களே, அந்த சகோதரர் பேரை சொல்லி அவங்களோட அண்ணன் தானே இவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் மட்டம் தட்டுறாங்க. அவர் யாருன்றது அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாதவங்க, அற்புதத்தை வாங்கிட்டு போனவங்களாம் பார்த்தீங்கன்னா தாவீதின் குமாரனே எங்கள் இறங்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் உதவி செய்ய போகிறாரு. முதலாவது அவங்க என்ன கத்துறாங்க, அந்த கண்ணு தெரியாத 2 பேர் ஆண்டவர் போகிறாருன்னு தெரிஞ்சு, இயேசு கிறிஸ்து போகிறாருன்னு தெரிஞ்சு அவங்க கூப்பிடுறாங்க. கூட்டம் ஓவராக இருக்குது. அந்த கூட்டத்தில் பக்கத்தில் நிற்கிறோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கத்தாதீங்க, அமைதியாக இருங்கன்றாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எங்கள் இறங்குன்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க. அவங்க அப்படி கத்தும்போது ஆண்டவர் போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, பதில் கொடுத்து அவங்க கண் பார்வையை கொடுக்குறாரு. அங்கே அற்புதம் நடக்குது. எதனால் நடக்குதுன்னா, அவங்க தாவீதின் குமாரன் கூப்பிட்டது தான் அங்கே என்னது அற்புதம் நடக்கிறதுக்கான காரணம். ஏன்னு சொன்னால், ஏன்னா ஜனங்கள் எல்லாருமே பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் தான் மெசியா, அவர் தான் உண்மையான வரப்போகிற ராஜா, அவர் தான் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட மனிதர்னு சொல்லி யாரும் ஏற்றுக்கல. சும்மா இவர் யாருங்க, இவர் யோசேப்போட பையன் தானே, இவர் மரியாளோட பையன் தானே, இவர் சாதாரண ஒரு தச்சனோட பையன் தானேன்னு சொல்லி அவர் ரொம்ப சீப்பாக என்ன பண்ணுறாங்க, அவர் எடை போடுறாங்க. ஆனால் அந்த கண்ணு தெரியாதவங்க, அந்த அற்புதம் வாங்கின அநேக ஸ்திரீகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை தாவீதின் குமாரனேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உடனே ஆண்டவர் போய் அங்கே அற்புதம் செய்கிறார். எதனால், ஏன்னா தாவீதின் குமாரனேன்னு சொல்லும் பொழுது தாவீதர் வம்ச வழியில் வந்தவர் இவர், தாவீது அடுத்து வரப்போகிற மெசியா இவர் தான் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க அறிக்கை செய்கிறாங்க. அப்போ தேவன் யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அழுத்தமாக சொல்கிறாங்க. அதனால தான் தேவன் போய் அங்கே உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தேவன் யார்,
அவருடைய நாமம் என்ன, அவர் எப்படி கூப்பிடணும், அவர் எப்படி கூப்பிட்டு நம்ம பதில் அளிப்பார். அவருக்கு பல பெயர்கள் இருக்குது பைபிளில். அந்த பெயர்கள் எப்படி பயன்படுத்துறது? இதில் முக்கியமான பெயர் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி பிசாசுகளை கட்டுவது, நம்ம வியாதிகளை ஜெயிப்பது, நம் பிரச்சனைகளை போராட்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தேவை? நமக்கு இயேசுவின் நாமம் தேவை. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லணும்னா அவர் யாருன்றது நமக்கு தேவை. சும்மா மந்திர மாதிரி சொல்ல முடியாதுங்க. மந்திர மாதிரி சும்மா இயேசுவின் நாமம் சொன்னால் எல்லா இடத்துலையும் பிசாசு ஆடுமான்னு கேட்டால் ஆடாது. நீங்கள் இயேசுவை இறுதியில் ஏற்றுக்கொண்டு அவரே உண்மையான தேவன் நம்பி அவருக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உள்ளத்திலேருந்து வர வார்த்தையை பிசாசு பார்க்கும். அப்போ தான் ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வார், பிசாசுகள் நடுங்கும். அப்போ தேவன் யாருன்ற அறிவு உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும், கண்டிப்பாக தேவை. சும்மா கடமைக்காக ஏதோ ஒரு கடவுளை கூப்பிட்டா, கடவுளை ஏதோ ஒரு கடவுள் இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்க, உனக்கு கண் இருக்கா காது இருக்கா நீ கல்லா மண்ணான்னு கேட்குறதுலாம் தவறான ஜெபம். தேவன் யாருன்னு தெரியணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யார்கிட்ட ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியணும். இப்போ லெட்டர் எழுத போகிறீங்கன்னா லெட்டர் யாருக்கு போட போகிறீங்கன்னு இந்த 2 அட்ரஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். 2 அட்ரஸ் தெரியல, லெட்டர் யாருக்கு போட போகிறேன்னு தெரியலனா லெட்டரில் என்ன அழகாக எழுதினாலுமே அந்த லெட்டர் என்ன பண்ணாது, போக வேண்டிய இடத்துக்கு போகாது. அதே மாதிரி தான் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணாலுமே எப்படி ஜெபம் பண்ணணும், யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், யார் உண்மையான தேவன், அவர் எப்படி கூப்பிடணுன்ற அறிவு என்ன பண்ணணும், அந்த நாலேஜ் இருக்கணும். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கணும். அதான் முக்கியமான அறிவு. அப்போ தேவன் யாருன்னு புரிஞ்சு அவர் அப்படி கூப்பிடணும். சும்மா கடமைக்காக யாரை சொன்னாங்க, யாரை சொன்னனால சர்ச்சைக்கு வரலாம், இல்லை யாரை சொன்னனால ஜெபம் பண்ணலான்றது கிடையாது. நீங்கள் முதலாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு ஏற்பட வேணும். ஏன்னா அவர் அப்பான்றார், நம்ம அவரோட பிள்ளைகள். அப்போ அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு இருக்கணும். உறவு இல்லாமல் ஒரு மனிதன் சும்மா கடமைக்கு இருந்தால் அப்பாவோட ஆசீர்வாதங்கள், அப்பாவோட சொத்துலாம் என்ன பண்ணாது, பிள்ளைக்கு வராது. அதே மாதிரி தான் நீங்கள் இவர் அப்பான்னு சொன்னால், இவர் அப்பான்னு நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த உறவு உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும். அப்பா யாருன்றது முதலாவது தெரியணும், அவரை பழகணும், அவர் எப்படிப்பட்டவர்ன்ற உணர்வு ஏற்படணும். அந்த உணர்வு இல்லாத ஜெபங்கள், கடவுள் யாருன்னு தெரியாத ஜெபம், அவர் அப்பான்ற விசுவாசம் இல்லாதது, நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணுவது. அவர் மேலே முழுசாக என்ன பண்ணல, சிலர் நம்பிக்கை இருக்கா ஜெபம் பண்ணுவாங்க, இயேசுவின் நாமம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது. அதுவும் தவறு. அப்போ அந்த நாலேஜ் இருக்கணும் நமக்கு. என்ன நாலேஜ்? சட்டம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் சட்டத்தை கொடுத்தவரும் முக்கியம். அப்போ சட்டம் எது நமக்கு? வேத புஸ்தகம், பைபிள் தான். சட்டத்தை கொடுத்த தேவன் யார்? அவர் ரொம்ப முக்கியம். அவரை தெரிஞ்சு தான் இந்த சட்டத்தை படிக்கணும். இந்த சட்டத்தை கொடுத்தது அவர் தான். இந்த சட்டத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கான வழிகளை செய்வதும் யார் தான்? அவர் தான் சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அவரை நம்பி விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவர் தான் உண்மையான தேவன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், விடுதலை கிடைக்கும்ன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆணித்தனமாக நம்பி அதை வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது தான் தேவன் யார் என்பதை நீங்கள் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அவரை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்கள் ஜெபம் என்ன பண்ணப்படும், கேட்கப்படும். ஏனென்றால் அவர்கள் தாவீதின் குமாரன் சொல்லும் பொழுது இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் உண்மையான மெஸ்ஸியான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுற அறிக்கை செய்கிறாங்க. அதனால கர்த்தர் அவங்க அற்புதம் செய்கிறார். இப்போ நாமும் ஜெபம் பண்ணும்போது அவர் தான் உண்மையான தேவன், அவர்கிட்ட தான் உண்மையான வல்லமையே இருக்குது, அவர் தான் நம்ம உதவி செய்வார்னு நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.